Hi everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்க ரேங்க் எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம பார்க்க போறோம். ரேங்க் லிஸ்ட் வராம நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படினு கேட்டா ரேங்க் லிஸ்ட் நமக்கு எப்ப ரிலீஸ் ஆகுதுனா ஜூன் 27 னு சொல்லிருக்காங்க அபிஷியலா. சோ இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா உங்க கிட்ட இப்ப கட் ஆஃப் மார்க் தான் இருக்கு. அத வச்சு இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமான்னு previous year கட் ஆஃப் எல்லாம் வச்சு நம்ம TNA வெப்சைட்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும் கட் ஆஃப் முக்கியமா ரேங்க் முக்கியமா? கட் ஆஃப் வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்களா, ரேங்க் வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்களா, இப்படி எல்லாத்துக்குமே தெரியாது. உண்மையான விஷயம் என்னென்னா ரேங்க் வச்சு தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் ஆகும், கட் ஆஃப் வச்சு கிடையாது. கட் ஆஃப் வந்து அப்படியே தான் இருக்கும், ரேங்க் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேளுங்க, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரேங்க் மாறும். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1,97,601 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அப்ளிகேஷன் 2,10,000 மேலே போட்டாங்க. அதில் எலிஜிபிள் கேண்டிடேட் 1,97,601 பேர் ரேங்க் லிஸ்ட் வந்தது. இதை வச்சு தான் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பிரிப்பாங்க. இந்த ரேங்க்கை வச்சு தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் சிஸ்டம் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ரேங்க்கில் வந்து 2 வித ரேங்க் இருக்குது, கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க். இந்த கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் கூட இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஜென்ரல் ரேங்க் வச்சு மட்டும்தான், அதாவது பொதுவாக ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டுக்கணும் எல்லாத்துக்கும் ரேங்க் வரும்போது ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் பொதுவாக ஒரு ரேங்க் இருக்கும், அதுதான் ஜென்ரல் ரேங்க். அந்த ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணும். நீங்கள் சாய்ஸஸ் போட்டிருப்பீங்களா, சாய்ஸ் பண்ணீங்களா, உங்கள் ரேங்க்குக்கு அது கம்யூனிட்டியில் இருக்குது, ஓசியில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். உங்கள் ரேங்க்குக்கு ஓசியில் இருக்கான்னு பார்க்கும். ஓசி முடிஞ்சு உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டி பிசியாக இருந்தால் பிசியில் செக் பண்ணும் உங்கள் ஜென்ரல் ரேங்க் வச்சு. ஸோ அப்படி தான் ஜென்ரல் ரேங்க் வந்து ப்ராசஸ் ஆகும். ரேங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கட் ஆஃப் நம்ம கையில் இருக்கனால அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ரேங்க்கை பற்றி தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஜூன் 27 வந்தால் தான் நமக்கு எத்தனாவது ரேங்க்கில் இருக்கும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு இப்போ சொல்ல முடியாது. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் கட் ஆஃப் அக்யூரேட்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது சொல்ல முடியும். ஸோ இதை வச்சு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். போன வருஷத்தோட கட் ஆஃப் ரேங்க் வச்சு பார்க்கும்போது ரேங்க் தான் பார்க்கணும், ரேங்க் பார்க்கும்போது கிடைக்குமா அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் சேஃபஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு 25,000 ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வருவீங்க. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவுண்ட் 1ல் நீங்கள் அடித்து தூள் கிளப்பிடலாம். அடுத்து 25,000 ரேங்க்லேருந்து ஒரு 60,000 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட், 70,000 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட், இவங்களும் சேஃப் தான். ஒரு 75,000 ரேங்க் தாண்டும் போது தேர்ட் ரவுண்ட் கேட்டகரிக்கு வருவீங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் 85,000 ரேங்க் தாண்டி வரும்போது தான் அந்த தேர்ட் ரவுண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர்ட் ரவுண்டு வந்தால் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் தப்புகள் பண்ணுவாங்க. அந்த தப்புகள் மூலிமா சீட்டு வேக்கன்சி ஆகும். அதனால் தேர்ட் ரவுண்டுக்கு சாதகமாக அமையும். தேர்ட் ரவுண்டுக்கு இஷ்டத்துக்கு சீட் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணாதனால அந்த காலேஜில் வேக்கண்ட் ஆகி நம்ம வேறு காலேஜில் போய் சேர்ந்துருவோம். கரெக்டான காலேஜில் நிறைய சீட் இருக்கும், அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டயர் 5 டயர் 6 எல்லாம் போய் சேருவாங்க. ஸோ என்னத்தை சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஸோ அதனால் ரேங்க் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இன்ஜினியரிங் அட்மிஷனில். ஸோ இன்ஜினியரிங் 2025 அட்மிஷனில் இப்போ உங்கள் ரேங்க் எந்த ஒரு தோராயத்தில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். தோராயமாக போன வருஷம் ரேங்க் வச்சு இப்போ நான் சொல்ல போகிறேன், ரேங்க் ரேஞ்சு வச்சு. இப்போ இந்த கட் ஆஃப் இருக்குது, உங்கள்கிட்ட கட் ஆஃப் இருக்குது, இந்த கட் ஆஃப் வச்சு இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தோராயமாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த வருஷம் எவ்வளோ அப்ளிகேஷன் போடுவாங்கன்னா, இப்போ வரைக்கும் 1,14,000 தாண்டி டாக்குமெண்ட்டும் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 லட்சத்துக்கும் மேலே வந்து அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு தோணுது, தெரியல. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2 லட்சம் தாண்டி போகுது. நான் சொல்கிறது அப்ளிகேஷன் பூர்த்தி அடைஞ்சு டாக்குமெண்ட் பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்க, உறுதியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 2 லட்சத்துக்கு தாண்டுன்னு தோணுது. அப்படி பார்க்கும்போது 2024க்கும் 25க்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதனால் இங்கே என்ன ரேங்க் இருக்கும் அந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கிளாரிட்டி கிடச்சிரும். உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கிளாரிட்டி கிடச்சிரும். உதாரணத்துக்கு இப்போ 209 இருக்குது, 209 பேர், நீங்கள் 209னா 199.50 209வது ரேங்க்கு. அப்போ 209னா உங்களுக்கு முன்னாடி 208 பேர் இருக்கான்னு உங்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி கிடைக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணலான்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா டிஎன்ஏ வெப்சைட், அதே மாதிரி ரேங்க்குன்னு வச்சு பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரேங்க்குன்னு மேலே போய் டைப் பண்ணி ரேங்க் கட் ஆஃப் இல்லை ரேங்க்குன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கெட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ரேங்க் வரும், எல்லா காலேஜும் ரேங்க் வரும். அப்போ உங்கள் ரேங்க்கு உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன ரேங்க்கு வருமோ அந்த ரேஞ்சில் நம்ம செக் பண்ணிக்கலாம், கிடைக்குமா கிடைக்காது. உறுதியாக ரேங்க்கை நம்பலாம். ஜென்ரல் ரேங்க்கு தான் போட்டிருப்பாங்க, அதை வச்சு நம்பலாம். இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைக்கும் இந்த ரேங்க்குக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா. அதாவது க்ளோசிங் ரேங்க், சரிங்களா.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறேன் 2024 ரேங்க் ரேஞ்சு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 200க்கு 200 எடுத்தவங்களே 65 பேர். இந்த ரேஞ்சில் 65 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 199.75 199.50. அது எப்படி சார் 75 50 சொல்கிறாங்கன்னா ஆட் நம்பர்ஸில் மார்க் எடுத்திருப்பாங்க. 81 83 85 அந்த மாதிரி எடுக்கும்போது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். 66வது ரேங்க்லேருந்து 209வது ரேங்க் வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருந்தாங்க. 144 பேர் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 199.3லேருந்து 199 வரைக்குமே 210வது ரேங்க்லேருந்து 386வது ரேங்க் இருந்தாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள 177 பேர் இருக்காங்க. அப்போ நீங்களே கணக்கு போடுங்களேன். இங்கே மட்டுமே சேர்த்துனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400 300 பேர் தாண்டுது. 386 பேர் 386 பேர் கிட்டத்தட்ட 199க்குள்ளே இருக்காங்க. அப்போ போட்டி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சரிங்களா? 198.75லேருந்து 198.50 வரைக்கும் 387 ரேங்க்லேருந்து 619 ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க. 233 பேர் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. அதே மாதிரி 198.3லேருந்து 198க்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ்லேயே பாருங்கள் 250 பேர் இருக்காங்க இந்த ரேங்க்குள்ளே இருந்தாங்க. அதே மாதிரி 97.75லேருந்து 97.50 வரைக்குமே இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்க. 284 பேர் இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்காங்க. 197.3லேருந்து 197 வரைக்கும் பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1154 ரேங்க்லேருந்து 1476 ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க. 323 பேர் இதில் இருக்காங்க. 196.75லேருந்து 196.50 வரைக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? 1477லேருந்து 1765 கிட்டத்தட்ட 1765 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 196.50க்குள்ளே இருக்காங்க. அதுதான் இங்கே காட்டுது. ஸோ அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 289 பேர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க. 196லேருந்து 46 196 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்காங்க. 333 பேர் இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்காங்க. 195.75லேருந்து 195.50 வரைக்கும் கிட்டத்தட்ட 360 பேர் இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்காங்க. 2463 க்ளோஸ் ஆகுது. 195.50 195.25லேருந்து 195 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 பேர் இருக்காங்க இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே. 2862 ரேங்க் முடி இருக்காங்க இதுக்குள்ளே. 194.78லேருந்து 194.50 வரைக்கும் இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்காங்க. 458 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 194.3லேருந்து 194 வரைக்கும் இந்த ரேங்க் ரேஞ்சில் இருந்தாங்க. 438 பேர். அதிகமாகிட்டே போது பாருங்கள். அப்போ தான் கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ 3758 பேர் முன்னிலையில் இருக்காங்க. 3758 பேருக்குள்ள 194 கட் ஆஃப்லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் 3758 பேர் இருக்காங்க. அதுதான் கணக்கு. அதே மாதிரி 93.9லேருந்து 193.50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்காங்க. 485 பேர் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. 4244 ரேங்க் வரைக்கும் இருக்காங்க. 193லேருந்து 190.3லேருந்து 193 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்காங்க. 512 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 190 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 190 வரைக்கும் 8813 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 8813 ரேங்க் வரைக்கும் 190 வரைக்கும் கூப்பிட்றாங்க. அப்போது இந்த ரேங்க் ரேஞ்ச் பாருங்கள் 190லேருந்து 190.3க்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். 923 பேர் இருக்காங்க இந்த 0.3 டிஃப்ரென்ஸில். ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு மார்க்குமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 90.9லேருந்து 90.5 வரைக்குமே 650 பேர் டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் ரேங்க்கு. அப்போ 8813 பேர் பக்கம் அந்த 190க்குள்ளே இருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் 9000லேருந்து 10,000 பேர் இருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். 189.9லேருந்து 189.5லேருந்து இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்காங்க. 9502 ரேங்க்குள்ளே இருக்காங்க. 689வது பொசிஷன், அதாவது 689 மாணவர்கள் இதுக்குள்ளே இருக்காங்க. அதே மாதிரி 189லேருந்து நல்லா பாருங்கள் 186.9 வரைக்கும் வச்சிங்கன்னா கூட 24,900 பேர் வரைக்கும் வருதுங்க. கிட்டத்தட்ட 186 வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா 24,900 பேர் முன்னிலையில் இருக்காங்க. 86வது கட் ஆஃப் தான் நீங்கள் வச்சுக்கோங்க. 200லேருந்து 186 கட் ஆஃப் வரைக்கும் 24,900 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 11,722 மெம்பர்ஸ் வந்து இந்த ரேங்க் இந்த கட் ஆஃபில் மட்டும் இருக்காங்க. ஸோ டிராஸ்டிக் இந்த வருஷம் இதை விட இன்க்ரீஸ் ஆகும்னு பேசப்படுது. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம். 188.4லேருந்து 188 இந்த 0.4 டிஃப்ரென்ஸ்லேயே 773 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஸோ இங்கே அதுதான் சொல்லிட்டு இருக்கோங்க. ரேங்க் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. அடுத்து 179.9லேருந்து 175 வரைக்கும் பாருங்களேன். ரேங்க் பாருங்கள் 34,097 ரேங்க் வரைக்கும் இருக்குது 24,901 அப்போது 9,197 பேர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். 174.9லேருந்து 170க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா
34,098 ரேங்க்லேருந்து 43,996 ரேங்க்குள்ளே இருக்கான். 9899 மெம்பர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 10,000 மெம்பர்ஸ். 169.9லேருந்து 165 வந்து பார்த்தீங்கன்னா 54,284 ரேங்க்குள்ளே வராங்க. 10,288 மெம்பர்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. அடுத்து 164.9லேருந்து 160 வந்து பார்த்தீங்கன்னா 64,000 ரேங்க்குள்ளே போயிடுறாங்க. 64,861 ரேங்க்குள்ளே போயிடுறாங்க. இந்த ரேஞ்சில் 10,000 அதாவது 10,577 ரேங்க்குள்ளே இருக்காங்க. அதாவது ரேஞ்சு இப்போ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் 159.8லேருந்து 150க்குள்ளே, இது ரொம்ப முக்கியம். 64,862லேருந்து 86,751 வரைக்கும் ரேங்க், கிட்டத்தட்ட 20,000 ரேங்க் அந்த இடத்துல இருக்காங்க. 21,890 ரேங்க்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. 149.9லேருந்து 140க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க. 1 லட்சம் தாண்டி போயிடுச்சு. 86,752 ரேங்க்லேருந்து 1,09,119 ரேங்க் வரைக்கும் இருக்காங்க. 22,368 பேர் இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ள. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் போகுது பாருங்கள். 139.67லேருந்து 130 வரைக்கும் 1,09,122, 1,31,292 அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி 129.9 to 120க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1,31,293 ரேங்க்லேருந்து 1,52,334 ரேங்க்குள்ளே இருக்காங்க. கிட்டத்தட்ட 21,042 பேர் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. 119லேருந்து 7 வரைக்கும் 110, அந்த 9 மார்க் டிஃப்ரென்ஸில் பாருங்கள். 1,52,355 ரேங்க்லேருந்து 1,70,876 ரேங்க் வரைக்கும் இருக்காங்க. 18,542 பேர் இதில் இருக்காங்க. 109லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். 1,70,877 ரேங்க்லேருந்து 1,84,575 ரேங்க் வரைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 13,699 மெம்பர்ஸ் இதுக்குள்ளே. 99.5லேருந்து 77.5 வரைக்கும் 1,84,577 பேர்லேருந்து 1,00,000 லாஸ்ட் ரேங்க் 97,601 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட வந்துருச்சு. 13,026 மெம்பர்ஸ் இருக்காங்க இதில். ஸோ கம்மி கட் ஆஃப் தேர்ட் ரவுண்ட்லேருந்து யார் வருவா அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து 140லேருந்து 77.5 வரைக்கும். அப்போ அந்த 1 லட்சம் தாண்டி தான் அந்த ரவுண்ட் 3 கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 86,000 90,000 முடி ரவுண்ட் 2 கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 25,000 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1 கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க கட் ஆஃப். ஸோ 25,000 எங்கே வருது பாருங்கள், இங்கே தான் வருது. கிட்டத்தட்ட 179.9 ஆர் 178 வரைக்கும் கூப்பிடுவாங்க. 25,000 மெம்பர்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ எவ்வளோ வேரியேஷன்ஸ் பாருங்கள், ஒரு பாயிண்ட்க்கே எவ்வளோ மார்க் போகுதுன்னு பாருங்கள். இப்படி தான் ரேங்க் உங்களுக்கு அமையும். ரேங்க் வந்து தோராயமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் அப்ளிகேஷன் பொறுத்து தான் ரேங்க்கு, எவ்வளோ அப்ளிகேஷன் போடுறாங்க பொறுத்து தான் ரேங்க் அமையும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்துக்கலாம். உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டிக்கு வந்துக்கலாம் தோராயமாக. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட் வச்சு ஜென்ரல் ரேங்க் வச்சு சர்ச் பண்ணலாம் டிஎன்இ வெப்சைட்டில். அதுதான் இங்கே சொல்ல வருது. இப்போவும் சொல்கிறேன், இப்படி இருக்கீங்கன்னு பட்சத்தில் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் கிடைக்குமா, கம்ப்யூட்டர்னு ஏடிஎஸும் போட்டு அலையாமல் அடுத்த பிரான்ச்சும் பாருங்கள். இசிஇ ட்ரிபிள் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, சிவில் இருக்குது, பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியர் இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு துறையை நம்பி நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.